ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பைசி கிச்சனில் ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் பச்சை வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை எண்ணெய் எதுவும் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விடலாம். அது ஆறிட்டுருக்கிற இந்த டைமில் அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 3 வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். வேர்க்கடலையும் நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. அதில் இருக்கிற தோல்லாம் நீக்கிடுங்க. ஏன்னா தோலோடு சேர்த்தா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். தோல்லாம் நீக்கிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு கப் தேங்காய் பத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதிலேயே ஒரு சின்ன வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம சட்னி கூட சேர்த்து லைட்டாக அப்படியே கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் வேர்க்கடலை சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஸ்பைசி கிச்சன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Happy cooking.